நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கப்பட்டவர்கள். இன்னும் கூட யூதர்களிடத்தில் கேட்டால் தெரியும், நசராணிகளிடத்தில் கேட்டால் தெரியும். இது மட்டுமல்ல, சகோதர சமயத்தவர்களிடத்தில் கேட்டால் கூட தெரியும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்றுதான் தெரியும். ஆனால் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா இது போன்றவர்கள் எல்லாம் பெருமானாரை எதிர்த்தவர்கள். ஆனாலும் அவர்கள் ஏன் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் மிக முக்கியமான விஷயம், அவர்கள் எல்லாம் அரபியர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைஷிகளினுடைய கூட்டத்திலே வந்ததால் தான் அவர்களுக்கு மத்தியிலே யூகோ வந்துவிட்டது, அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் வந்துவிட்டது. எங்கள் சமூகத்தில் நபி வராமல், யூதர்களின் சமூகத்தில் நபி வராமல், குறைஷி குலத்திலே நபி வந்து விட்டார்கள் என்று அன்றை தொட்டு இன்று வரை பாலஸ்தீனத்திலே நடக்கின்ற மிகப்பெரிய போர்க்களமும் அதுதான். முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கின்ற மிகப்பெரிய போர்க்களம் அதுதான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பிறந்த மாதம் இன்னும் 2 தினங்களுக்கு பின்னால் வரவிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல்களை, அவர்களின் குணநலன்களை ஒவ்வொரு வாரங்களிலேயும் சரி, ஒவ்வொரு நாட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கைகளை நம்மில் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தானவைகள், அவர்களுடைய அழகான வழிமுறைகள், அவர்களின் நற்குணங்கள், இவைகள் எல்லாம் நாம் பயான்களிலேயும் ஜும்மா மேடைகளிலேயும் சொல்லித் தரப்படுகிறதே தவிர பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்துவிடக் கூடாது. அவர்களின் வரலாறுகளை புதுப்பிக்கப்படுகிறது. பெருமானாரின் வரலாறுகளை புதுப்பிக்கப்படுவதற்காக வேண்டித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நினைவுபடுத்தப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கப்பட்டது ரஹ்மத் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்டது பெருமானார் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உலகத்தார்களுக்கு அவர்கள் கிருபையாக கொடுக்கப்பட்டார்கள், அருளாக வந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, குணங்களை பற்றி, அவர்களின் அவயங்களை பற்றி, அவர்களின் உறுப்புகளை பற்றி ஒவ்வொன்றாக தனித்தனியாக அல்லாஹ் சிலாகித்து பேசுவான். அன்பிற்கினியவர்களே, வருங்காலங்களிலே, வரும் வாரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்களின் வரலாறுகளை பற்றியும், அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை பற்றியும் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் போன்று, அவர்களின் செயல் போன்று வாழ்க்கை முழுக்க நானும் என்னுடைய குடும்பத்தாரும், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நடைபோட அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.